ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. அவசரமாக நான் இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா, சம்மர் அப்படின்னாலே ஒரு சில குரூப்பில் ஒரு சிலர் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணும்போது தயவு செய்து இந்த மாதிரி ஒரு செய்தியை யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. என்னன்னா, ஒரு பழத்தை சார்ந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு இதில் ஒரு நாளைக்கு நிறைய பழம் எடுக்கக்கூடாது, 100 கிராம் தான் பழம் எடுக்கணும், இந்த பழத்தோட இந்த பழம் சேர்க்கக்கூடாது, அப்படியா இப்படியான்னு ஏகப்பட்ட மெசேஜ். அந்த மெசேஜில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமே நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்காக ஃபார்வர்ட் பண்ணும்போது சம்மரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய தப்புக்கள் அப்படின்றது. நல்லதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி வாங்கி கொடுக்குறோம். அதோட சம்மர் சீரிஸ் ஃபுட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 விஷயம் கண்டிப்பா நீங்களும் சரி உங்க ஃபேமிலிலையும் நோ அப்படின்ற வார்த்தையை கொண்டு வாங்க. சுகரி ஐட்டம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, டீப் ஃப்ரை ஆயில் ஐட்டமும் வாங்கி கொடுக்காதீங்க, பேக்கடு ஃபுட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட், கெமிக்கல் சார்ந்த உணவுகளை வாங்கி கொடுக்காதீங்க. நான் ரிச்சா இருக்கேன், நான் நீட்டா வாங்கி கொடுக்குறேன்ற பேர்ல நம்மளுக்கு ஸ்லோ பாய்சனை நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தாங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. சம்மர்ல நீங்க கொடுக்க வேண்டிய உணவுகள் அப்படின்றது ஃபைபர் நிறைந்த காய்கறிகள், கிரீனி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பழங்கள், நேச்சுரலா விளையிற பழங்கள்ல இருந்து கிடைக்கிற ஜூஸும் சரி ரா பழங்களும் அதிகமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சம்மர்ல 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ மறக்காம அதையும் செய்யுங்க. டீஹைட்ரேட் ஆகும்போது எந்த மாதிரி ட்ரிங்க் எடுக்கணும், சம்மருக்கு எந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படின்றது அடுத்தடுத்த சீரீஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.